தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியோட உடலானது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கருவேலங்காட்டு பகுதியில இருந்திருக்கு. இவங்க வாயில இருந்து ரத்தமும் அவங்களுடைய கண்கள்லாம் வீங்கி இருந்திருக்கு. அடையாளம் தெரியாத நபர்களால இவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த தூத்துக்குடி பாலியல் வன்கொடுமையில என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல இந்த மாணவி 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க அந்த பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட குடும்பத்தோட இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஏரியால கழிவறை வசதி கூட இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக பக்கத்துல இருக்கிற கருவேலங்காட்டு பகுதிக்கு அவங்க சென்றிருக்காங்க. பல நேரம் ஆகியுமே இந்த மாணவி திரும்பி வரல. அவங்க எங்க போனாங்கன்றதுமே தெரியலன்றதுக்காக அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க போலீஸ் கிட்ட புகாரையும் கொடுக்கறதுக்காக போறாங்க. நீண்ட நேரம் ஆகியுமே தன்னுடைய பெண் திரும்பி வரவே இல்லை, எங்க போனாங்கன்னு தெரியலன்றதுக்காக அவங்க கிட்ட போயிருக்காங்க. விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்க பொண்ணு யார் கூடயாவது ஓடி போயிருப்பாங்கன்னு கடும் வார்த்தைகளால அவங்கள அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இந்த ஒரு கேஸுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பையுமே அவங்க எடுக்காம இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த மாலை 6:30 மணி அளவுல காணாம போன அந்த ஒரு மாணவி அடுத்த நாள் மதியம் சடலமாக மீட்கப்படுறாங்க. மாணவியோட உடலை மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. உடற்கூறாய்வுமே பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுல அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. மாணவியோட உடலுமே துண்டு துண்டாக கொடூரமாக வெட்டியிருக்காங்கன்றதுமே தெரிய வந்திருந்துச்சு. இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் உறவினர்கள் இன்னைக்கு இந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு நம்ம வீட்லயுமே நடக்கும்ன்றதுனால சாலை மறியல்ல போராட்டமும் நடத்திட்டு இருந்தாங்க. குற்றவாளியை கைது பண்ணணும், எங்களுக்கான நீதியானது கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க அந்த போராட்டத்தையுமே நடத்தி இருந்தாங்க. குளத்தூர் குறுக்கு சாலையில உறவினர்கள் பொதுமக்கள்னு போராட்டமும் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கேஸ்ல 6 தனிப்படைகள் அமைத்து போலீஸ் விசாரணையும் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தனிப்படைகள் 10 தனிப்படையாக மாறி இருக்கு. புகார் அளித்த அப்போவே காவலர்கள் முன்வந்து இந்த ஒரு கேஸை எடுத்திருந்தா அந்த பொண்ணோட உயிரானது காப்பாற்றப்பட்டிருக்கலாம், இல்ல அந்த குற்றவாளியாவது பிடித்திருக்கலாம்னு பொதுமக்களும் உறவினர்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு காவல் ஆய்வாளர் பிரவீனா உங்க பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்கன்னு கடும் வார்த்தைகளால அவங்கள அசிங்கப்படுத்தி இருக்காங்க. காவல் ஆய்வாளர் பிரவீனாவை தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இத உறவினர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும்னு உறவினர்கள் கோரிக்கை விட்டிருக்காங்க. போராட்டத்தை நடத்துற சாதாரண மக்களை கைது செய்வதை விட்டுட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு உறவினர்கள் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கருவேலங்காட்டுல இரவு முழுவதும் தேடிய போது கிடைக்காத உடல் அடுத்த நாள் அதே இடத்துல மதியம் இருந்திருக்கு. இந்த ஒரு கேஸ்ல தனியாளாக மாணவியை கொலை செய்து சடலத்தை போட்டிருக்க மாட்டாங்கன்னு உறவினர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம குற்றவாளி எங்க கையில கிடைச்சா அவங்களுடைய உயிரையே எடுத்துருவோம்னு உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. ஜெயிலுக்கு போக யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கோ அவங்க எல்லாரும் போராட்டத்துக்கு போங்கன்னு காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களை மிரட்டியும் இருக்காங்க. விசாரணையானது நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்படி போராட்டம் பண்ணா உங்க எல்லார் மேலையும் வழக்கானது பாயும்னு காவல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த மக்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் பேசுவது சரியானதாக இல்லைன்னு பொதுமக்கள் சைட்ல இருந்தும் சொல்றாங்க. இந்த ஒரு கேஸ்ல 6 தனிப்படையில இருந்து இப்போ 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடிட்டு இருக்காங்க. சிறுவன் உள்ளிட்ட 15 பேருக்கிட்ட இன்வெஸ்டிகேட் ஆனதும் போயிட்டு இருக்கு. அவங்கள போலீஸ் இப்போ விசாரிச்சுட்டும் இருக்காங்க. இதுல வட இந்திய தொழிலாளர்கள் மேலேயுமே விசாரணையானது நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கேஸ்ல மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸா பல பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள்னு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. மதுராந்தகத்துல 2 பெண் 1 ஆண் 3 பேர் பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது குடி போதையில வந்து அவங்கள விரட்டிட்டு வந்து அதுல 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமையும் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில பெட்டிக்கடை நடத்தி வருகின்ற 42 வயதான பெண் கணவனால் கைவிடப்பட்டவங்க.
அவங்களையுமே கடத்திட்டு போயிட்டு ஏரி பகுதியில வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்த்துட்டு மருத்துவமனைக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க போலீஸ்ல புகார் அளித்திருக்காங்க. 3 பேரை கைதும் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கேஸ்ல முதலம்பேடு கிராமம் ரஞ்சித், துளசிராமன், முத்துகிருஷ்ணன் 3 பேரை கைதும் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சென்னை வியாசார்பாடியில 14 வயது சிறுமியையுமே பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்கு. சென்னை வியாசார்பாடியை சேர்ந்த 9வது படிக்கக்கூடிய மாணவி இவங்க வயிறு வலியால துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த அவங்களுடைய அம்மா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. மருத்துவர் பரிசோதனை பண்ண பிறகு இவங்களுக்கு பாலியல் வன்கொடுமையானது நடந்திருக்குன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸ்க்குமே தகவல் அளிக்கிறாங்க. 14 வயதான சிறுமிக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வியாசார்பாடியில கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. 20 வயதான அந்த அக்கா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு செகண்ட் இயர்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மீது காதலானது வந்திருக்கு. சிலம்பரசன் கூட 1 இயரா இவங்க காதல்ல இருந்திருக்காங்க. முதல்ல இவங்களுடைய காதலுக்கு வீட்டுல எதிர்ப்பானது வருது. பிறகு இவங்க 2 பேருடைய காதலுக்கு வீட்லயுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கல்லூரி முடிந்த பிறகு கல்யாண ஏற்பாடு பண்ணலாம்னு முடிவுக்குமே வராங்க. சிலம்பரசன் காதலியினுடைய வீட்டுக்கு போகும்போதெல்லாம் காதலியுடைய தங்கையுமே தவறான கண்ணோட்டத்துல தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவமானது நடக்கும் பொழுது 14 வயது சிறுமி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சிலம்பரசன் டிராப் பண்றதாக கூறி கூட்டிட்டு போயிருக்காரு. போற வழியில அவங்களுக்கு ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சிறுமி அந்த ஜூஸை மறுத்துமே அவர் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சிறுமி கிட்ட இன்னைக்கு நீ ஸ்கூல் லீவ் போட்டு என்னுடைய அக்கா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு அவங்கள கூட்டிட்டும் போறாங்க. போகும் பொழுது அந்த வீட்டுல யாருமே இல்லாம இருந்திருக்காங்க. அந்த மாணவி அவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க உங்களுடைய அக்கான்னு கேட்கும் பொழுது அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போயிருப்பாங்கன்னு அந்த சிலம்பரசன் சொல்றாரு. அந்த சிறுமிய நாற்காலியில உட்கார வைத்து சிறுமியோட கை கால்களை கட்டி போட்டு பாலியல் வன்கொடுமையை சிலம்பரசன் பண்ணியிருக்கான். இந்த ஒரு விஷயத்த வீட்டுல சொன்னா உங்க அப்பா அம்மாக்கு தான் அவமானம், அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு சிறுமிய பயமும் காட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சிறுமியினோட உடல்ல பல மாற்றங்கள் வரும் பொழுது இந்த ஒரு விஷயமானது வெளியே வந்திருக்கு. சிலம்பரசனை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அந்த மாணவி மேல அவருக்கு ஆல்ரெடி ஒரு கண்ணு இருந்ததாகவும் அதனால அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் அவர் விசாரணையில சொல்லியிருக்காரு. இப்போ அவர் போக்சோ சட்டத்துல கைதும் ஆகியிருக்காரு. இந்த ஒரு கேஸ்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான்னு கண்மூடித்தனமா நம்ம யாரையுமே நம்பவும் கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க தானேன்னு அவங்கள நம்பி போறதுமே நமக்கே அது ஆபத்தாகவும் மாறுது. ரீசெண்ட் டேஸாவே தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பல கொலைகளும் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கானது சரியில்லைன்னு சொல்லிட்டு பல கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவலர்களுடைய செயலானது மெத்தனமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ரீசெண்ட் டேஸாவே பல சம்பவங்கள் பெண்கள் மீதும் சிறுமிகள் மீதும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்க நம்ம ஒவ்வொருத்தருடைய பங்குமே தேவை. வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும். அவங்களுக்கான அறிவுரைகளுமே வளர்க்க வேண்டும். ஒரு ஆண் கிட்ட எப்படி ஒரு பெண்ணை பார்க்கணும், எப்படி பேசணும்ன்றது எல்லாத்தையுமே அவங்களுடைய பேரண்ட்ஸும் சொல்லி தர வேண்டும். இது எல்லாத்தையுமே வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம இருந்து தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுமே குற்றவாளிகள் பண்ண தப்புக்கான தண்டனைகளை அதிகப்படுத்த வேண்டும், கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்க ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே அவேர்னஸை கொண்டு வரணும். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.